ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. வெப்பிலக்காரி மாய வெப்பிலக்காரி வாடி தேவி ஆத்தா செல்லாதா வெப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா வெப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா
காதல் தோன்றுதே. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. வானே 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 நானும் மேகம் தானே. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ. காத்தில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக. காத்தில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக உன்ன விட்டே. உசுருக்குள் கோயில் கட்டி பொன்ன கொலு வச்சு கொண்டாடினே. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. நானா சொல்லுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஆட்டோவில் சவாரி வந்தல்லண்ணே. ஆமாம். என் செயினை காணுண்ணே. ஐயோ,
நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு வேற எந்த சௌரியமே நான் கூட்டிட்டு போல. செயின் கண்டிப்பா ஆட்டோல தான் இருக்கும், நீ பாரு. ப்ரோ சவாரி வருமா? சவாரி அண்ணே என் செயினுண்ணே. கவலைப்படாதடா, நீ செயினை தேடு. இல்லை பிரதர், நீங்கள் வேற ஆட்டோ பார்த்துக்கோங்களேன், நீ தேடுறா. தம்பி கிடைக்கலையாடா? ஆ சரி வா, நான் பார்க்குறேன். செயின் மட்டும் கிடைக்கலண்ணா எங்கள் அண்ணன் என்னை தொலைச்சிடுவானே. கவலைப்படாதடா, செயின் கிடச்சிரும். என்னது இது, பொம்மை போட்ட சைக்கிள் செயின் மாதிரி கிடைச்சிடுச்சு. எங்கடா? அண்ணே இதானே. டேய், அப்போ நீ செயின்னு சொன்னது இந்த கீ செயினா? ஆமாண்ணே. நான் கூட கோல்டு செயின்ல நினைச்சிட்டு உன் செயினால ஒரு சவாரியை விட்டேனேடா. என் செயினை குண்ணே. போடலாமா? மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அங்கே வச்ச தீ வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண, தண்ணி ஊத்து தப்பேது. கள்ள பார்வை பார்த்து கதைய ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது. மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. ஐயோ, மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா, ஆண்டனிடா.
நெஞ்சம் அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா அடடா இவனா ஜகதம் எனிமிகளாங்கானே சீரும் சிறப்பா முடிக்கும் சம்பவம் தீனே தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே எவனும் மறைக்க முடியாதே அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமே வருவது அண்ணன் ஆண்டனிடா கொடுத்தா முதுகில் குத்தும் ஊரே பேர் பணத்தேர் பவரோட மேல ஏறே அங்கேங்கு பிள்ளைய குழி பறிப்பான் உச்சாராயிரு அவன் தொன்ன குழியில் மாட்டிக்குவான் கொஞ்ச நாள் பொறு நீ விசுவாசியா கூட இருந்தா ஹார்ட்ல வைப்பேன் நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பனு கப்பேன் ஜகதம் எருமிகளாங்கானே சீரும் சிறப்பா முடியும் சம்பவ சீனே நீ தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே எவனும் மறைக்க முடியாதே அதிருதா நெஞ்சு அதிரனுமாக பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனுமாக வருவது அண்ணன் ஆண்டனிடா Antonida, da 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 da, Antonida. கலை எனும் இயலிசை நாடகம் வாழ்க காவியம் போட்டிடும் தென்னகம் வாழ்க கலை எனும் இயலிசை நாடகம் வாழ்க காவியம் போட்டிடும் தென்னகம் வாழ்க கனியொரு கண்ணி தமிழ் மொழி வாழ்க கனியொரு கண்ணி தமிழ் மொழி வாழ்க இளையோர் நற்பணி மன்றம் வாழிய வாழியவே இளையோர் நற்பணி மன்றம் வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே शक्ति महाशक्ति ओम शक्ति महाशक्ति
அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வார செவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் அவள மாதம், எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு, தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல
கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா கும்பப்பூவு மல்லு வேட்டி ஆஹா. கொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு ஏழா புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு உன் இடுப்பு கொசுவத்துல சூட்சுமம் இருக்கு நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு. வாடா காத்தடிச்சு வாட்டுது மாமா, என் கூட வந்து குச்சுக்குள்ளே ஒட்டிக்க மாமா. உன் கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா. உன் கண்ணு ரெண்டு லவ்வா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத. அட புள்ள இருக்க போகையில புள்ள வரம் கேட்க வந்து தள்ளி நிக்காத மனச தெள்ளி வைக்காத. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள. அம்மாடி யப்பா அடி ஆத்தே ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்ல லாவகமா ஓ முதுக தேய்க்கணும் எதமா. மாமா பொம்முரியே பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூலையில கள்ளன போல நான் ஒத்தையில தான் வருவேன் ஒன்னன போல. அடிமந்த காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா. அட வெள்ளை சோள சோறு வச்சு காண பூவையல் அரைச்சி ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா. அஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. கும்பப்பூவு மல்லு வேட்டி கொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு. ஐயோ அம்மா மாமா எப்படி இருக்கு? ஐயோ என்னத்த சொல்றது, ரெண்டுமே சமதான். என்ன நெஞ்சில ஒரு 110 கிலோ ஒரு 150 கிலோ இறக்கி வச்சிருக்கீங்க, அதுதான் முடியல. ஏன் மாமா இதுக்கு முன்னாடி இந்த எடைய நீங்க சுமந்ததே இல்லையா? ஏன் மாமா இந்த 110 கிலோவையும் அந்த 150 கிலோவையும் ஒரே தராசுல எடை போட்டவரு நீங்க, உங்களுக்கு வெயிட் தாங்கலையா? வண்டி சொன்னா வெயிட் தாங்க முடியல. ஏய் மைதா மாவுலியா கிளிமாருக்கு போடுற மைதா மாவுடி, சும்மா தூக்கி எடைய போட்டுற மாட்டேன். என்ன இப்பதான் முடியல. மாமா ரொம்ப டயர்டா இருக்கு. ஆ
அப்பா முதலாளி ஆ வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன எங்க மாமன் இங்கேயும் புரோட்டா மாவை பண்ணி விட்டாரா? இப்படி கழிச்சு போய் நிக்கிறீங்க. பேசு பேசு. இன்னைக்கு இவரோட பர்த்டே, அதனால நாங்க 2 பேரும் ஒரு சாங் பண்ணோம். ஓகே? ஓஹோ, என்ன கிளப்பா இல்ல டூயட்டா? நோ 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 நோ, கிளப் போடலான்னு நான் சொன்னேன், டூயட் போடலான்னு கங்கா சொன்னா. ஆனா எங்க மாமா அம்மா குத்து டான்ஸ் போட்டாதான் 3 பேருமே ஆட முடியும்னு சொன்னாரா, அதான் ஆடிட்டோம். புட்டு நீ ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா. இவன் தாசல்லி தாச சாதாரண தாசன் இல்ல, பொம்பளையில பார்த்தா அப்படியே இழுத்துட்டு வந்துடுவான். ஏடா டேய், பொண்ணு பார்க்க போ சொன்னேன், கிடைச்சிதா கிடைக்கலையா? அதை ஏன் கேட்குறீங்க முதலாளி? என் கையில் 10 பொண்ணோட ஜாதகம் ரெடியே இருக்கு. நம்ம சுபாஷுக்கு அடுத்த 2 மாசத்துல கல்யாணம். நான் தான் பொண்ணு பார்த்து ரெடி பண்ணி விட்டேன். ஆனா என்ன, உங்க குடும்பத்தை பத்தி ஊர்ல எங்க போய் பொண்ணு கேட்டாலுமே இதோ நிக்கிறாங்க பாருங்க, உங்க 2 பொண்டாட்டிகளோட பிரச்சனையை பத்தி தான் பேசி மலைச்சு போய் நிக்கிறாங்க முதலாளி. அப்பவே அப்பா அக்கா தங்கச்சின்னு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப அவரோட பசங்க மட்டும் எப்படி இருப்பானுங்க அப்படின்னு பரவலா பேசிக்கிறாங்க முதலாளி. நானே உங்கள்ட்ட ஒன்று கேட்கலான்னு நினைச்சேன். சொல்லு சொல்லு. நீங்க ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பண்ணதும் சரி, அதுக்காக ஒரே வீட்டில் இவ்வளவு ஒத்துமையாவா? ஆனா பார்த்ததுலையும் பார்த்தேன், அதுக்காக தள்ளுங்க, ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி மேக்கப்பு, அங்க பாருங்க தலை சீவனது கூட ஒரே மாதிரி இருக்கு. ஆனா பார்த்ததுலையும் பார்த்த முதலாளி, எந்த ஊர்லயுமே எந்த வீட்லயுமே 2 கல்யாணம் பண்ணிட்டு உங்களை மாதிரி ஒத்துமையா வாழ மாட்டாங்க. ஊர்க்காரங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், தாச வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்ன்னு. சுபாஷ் 4 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துட்டான், இவன் பார்த்து முடிச்சு வச்சானா. யோ வந்த வேலையே இந்த 2 புடவையில தான். நான் என்னமோ கங்காவை தாய பொண்ணு பார்க்க போனேன். அப்புறம் இதுக்கு மேல நான் சொல்றேன், பிடிச்சு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 10 நாள்ல தலை தீபாவளி வந்துருச்சு. அதனால பொண்ணும் மாப்பிள்ளையுமா நானும் மாமாவும் எங்க அப்பா வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு வந்தாங்களா, எங்க அப்பா சொன்னாரு, அக்கா புருஷன் உனக்கு மாமா, மாமா மனசு நோகாதபடி நடந்துக்கோனாரு. மாமா தானு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். அதுல நானும் எங்க அம்மாவும் முறுக்குக்கு எண்ணெய் காய வைக்கிறதுக்காக காய வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல நான் பெட்ரூம்ல துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பதான் யதார்த்தமா பெட்ரூமுக்குள்ள போனேன். கங்கா வேற லட்டு மாதிரி இருப்பாளா, காவேரி சும்மா புட்டு மாதிரி இருந்தா. நான் என்ன பண்றது, சும்மா ஒட்ட கத்துல முடிஞ்சது. மாமா நான் காவேரி கங்கா இல்லன்னு சொல்லலாம்னு வாய் எடுத்தேன், அதுக்குள்ள லைட் ஆஃப். கத்த முடியல, கதற முடியல. தீபமா இருந்த என் மேல தீப ஒளி ராக்கெட்டே விட்டுட்டாரு. நானு பொடக்காலியில அம்மாவும் சேர்ந்து முறுக்குக்கு மாவு புழிஞ்சிட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பொண்டாட்டிக்கு குழந்தையாளுக்கு வித்தியாசம் தெரியாம என் தங்கச்சிய புழிஞ்சி எடுத்துட்டாரு. சரி மாமா. அப்புறம் என்ன, ஆத்திரத்துல வந்த என் மாமனாரு இவ தலையில ஒரு இடம் தண்ணி ஊத்தம், என் தலையில ஒரு இடம் தண்ணி ஊத்தம். கற்றா தாலின்னு சொல்ல, நீ வாய் வச்சத நீயே வாரிட்டு போறான்னு சொல்லிட்டாரியா. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே ஆளு என் மாமா தான். இங்க பாரு லட்டு, இதுக்கு எனக்கு எந்த சமமும் இல்ல, எல்லா வேணையும் இந்த புடவையில தான். புரோக்கர், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? அந்த அன்னைக்கு நானு என் தங்கச்சி எங்க அம்மா 3 பேரும் ஒரே மாதிரி புடவை தான் கட்டி இருந்தோம். என்னாச்சு தெரியுமா? நானும் எங்க அம்மாவும் முறுக்கு புளியறதுக்காக பொடக்காளி பக்கம் போயிட்டோம். அப்படி எங்க அம்மா போகாம இருந்திருந்தா
எங்க அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஆயிருக்கும்? உங்க அம்மாவையும் சேர்ந்து முறுக்கு புளிஞ்சிருப்பாரு. முதலாளி, இந்த மூஞ்ச அப்படியே அங்க காமிங்க. யாருன்னு தெரியுதுங்களா? உதயா மாமா. ஊருக்கே தெரியும் உதயா மாமாவை பத்தி. ஒரே மாதிரி புடவை கட்டினா அப்படியுமே அடையாளம் தெரியாம போயிடும். முதலாளி, இது என்ன திட்டமிட்ட சதிங்களா? காவேரி, அப்படியும் வச்சுக்கலாம் தானே. சதியோ விதியோ மனசு ஒத்து போய் நாங்க ஒத்துமையா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியா வாழ்ந்து 10 மாசத்துல 10 நாள் கேப்ல நான் ஒரு பையன், காவேரி ஒரு பையன்னு சொல்லி 2 பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு. எங்க பசங்க 2 பேர் வெற்றிவேல் சக்திவேல். பசங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னா அப்படி ஒரு பாசம். அண்ணன் தம்பிங்கன்னா அப்படி ஒரு வீரம். அந்த தங்க கட்டிங்க 2 பேரும் சும்மா சிங்க குட்டிங்க. அடடடடா, அந்த சிங்க குட்டிங்கள நான் பார்த்தாகணுமே. முதலாளிமா, இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஊர்ல கருப்பிட்டி வாங்க விக்கின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த சந்தில தான் வீடு. அவனோட மட்டும் அந்த 2 பேர்த்தையும் சேர விட்டாதீங்க. காமெடின்னு சொல்லி கழுத்தருப்பான், இல்ல சேவனாரு கூட்டு போயிடுவான். பார்த்துக்குங்க. ஏய், ஏப்பா அண்ணன் தம்பிங்க இப்படி பொது இடத்துல அடிச்சுக்கலாமா? நல்லாதான் இருக்கு. பொது இடத்துல வச்சு இவனை அடிச்சிருக்க கூடாது, பொலிவோடு இருக்கணும். புறம்போக்கு நாய. நீ சரியான ஆம்பளை இருந்தா, உன் உடம்புல ஒரு நல்ல ரத்தமா இருந்தா இந்த இடத்துல வெட்டல பார்க்கலாம். கோழி இருக்க கூட கோளாறு பார்க்கணும்டா. உன்ன மாதிரி கொசு அடிக்க எதுக்குடா கொடுவா? அப்படியே ஒரே தட்டிட்டு போயிட்டே இருப்பா. என்ன தட்டி பார்க்கணும் ஒரு தைரியம் வேணும். என்ன வெட்டி பார்க்க நினைச்சா அவன் வேற லெவல் இருக்குன்னுடா. டேய், நான் கொசு இல்லடா, கோடாளி. உலங்கணும் உன்னை. டேய், நீ புழக்கறியா நான் புழக்கறானே? தூக்கி பாப்ப மாட அருவா, அறுத்து பாப்ப மாட தரவா. ஏன்பா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த ஊர்லயே சீரும் சிறப்பமா வாழ்றது சிங்காரவேல் குடும்பம்னு ஊருக்கே தெரியும். அவங்க பசங்க நீங்க இப்படி அடிச்சுக்கலாமா? வெற்றி வேணாண்டா. சத்திவேலு, சாந்தமா போங்கடா. ஏய், இன்னைக்கு நான் உன்னை முடிக்காம விட மாட்டேன்டா. அதான் நானும் சொல்றேன். தம்பி, அவனை விட்டுட்டு அந்த பக்கம் போயிரு. அவனுங்க ஜோப்புல இருந்து கத்தி எடுத்து கழுத்தை கிழுத்த எடுத்துக்க போறானுங்க. தம்பி, 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 குச்சி முட்டா சாப்பிடுற தங்கம். அண்ணா, குருவி ரொட்டி. அதை குருவிக்கிட்ட தானே தம்பி கேட்கணும். அப்ப குச்சி மிட்டாய குச்சிக்கிட்டயா கேட்கணும். என்னடா நடக்குதுங்க? திடீர்னு ஃபைட் சீனு இப்படி காமெடியா மாறி போச்சு. என்னதான் நடக்குது? இது காமெடி சீன் இல்ல கனகவேலு, கண்டிஸ்ட் சீனு. அதாவது நீ சொன்ன மாதிரி சிங்காரவேல் குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு ஓவரா எங்க ஃபேமிலி மேல ஊர்க்கண்ணு. அதை கழிக்கத்தான் நானும் என் தம்பியும் மாசத்துக்கு ஒரு முறை பொது இடத்துல போடுவோம் சண்டை. அதை பார்க்குற ஒன்ன மாதிரி முட்டாளுங்க, டேய் சிங்காரவேல் பசங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா அடிச்சுட்டு சாகுறானுங்களான்னு 10 பேரை சண்டை போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கழிஞ்சிரும். எப்படி? ஓ,
இப்படியும் திருஷ்டி கழிக்கலாமா? நம்ம ஊர்ல நம்ம பசங்க மேல பொண்ணுங்களோட கண்ணு ஃபுல்லா இருக்குது. அவங்களுக்கு திருஷ்டி கழிக்கணும். உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன். கனகவேலு, பிறக்கிறது ஒரு முறை அண்ணன் தம்பியா, சாகிறது ஒரு முறை அண்ணன் தம்பியா. இடையில வாழற வாழ்க்கை இருக்கு, அது இருக்கணும் எப்பயும் ஒத்துமையா. ஆமா, ஒற்றுமை தான் கூட பிறந்த பாசத்துக்கும் அடையாளம், தனி மனித பண்புக்கும் அதுதான் அடையாளம். இதை எவனுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் கோபம், வெட்டு, குத்து, பாவம், பழி இப்படி எல்லாமே. சர்க்கரை இருக்கிற கரும்புல தான் சக்கையும் இருக்குது. நாம ஒற்றுமைங்கிற சர்க்கரையை தான் எடுத்துக்கணும், போட்டிங்கிற போலமையே தூர வீசிடணும். அடாடாடாடா, டேய் ஒற்றுமைனா இதுதான்டா, பார்த்துக்கங்கப்பா. அண்ணன் தம்பினா இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி தான் எங்க பெரியப்பா பசங்க கண்ணப்பன், யுவராஜ், மோகன், அவனோட ஒற்றுமை இருக்கு. அதை பார்க்க 2 கண்களும் பத்தாதப்பா. பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. மச்சினி யாரும் இல்ல. நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச குட்டி போட்ட பூனை போல காலை சுத்தி குழஞ்ச பாவம் இன்ன நீதி விட்டா பல்லு போட துணிஞ்ச சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. கண்ணன் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. வயசுக்கு வந்தப்போ ஆசையே பேசுவா. வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சத்தமா. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டுக்க மாலையும் சூடவில்லை. எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா. அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டேன். ஆமா, நிலக்கரையே
அடிக்காம ஆமை ஓடு உடையாது. போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. கிள்ளவா அள்ளவா சொல்லடி செய்யலாம். வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன் அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்தல் போல. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. மாமனே மாமனே உங்கிட்ட யுத்தமா பூமிக்கும் இருக்கும் சண்டையா சத்தமா. ஆணுக்கு ஆண் ஆசைப்படும் ஆணழகு உன் முகத்தில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் உன் பேரழகு. ராஜாக்கெல்லாம் ராஜா, எங்க ராஜாதி ராஜா நவரச திலகம். உங்களை ரசிக்கும் எப்பொழுதும் இந்த உலகம். அந்த அரசன் கூட ஆண்டுக்கு ஒரு முறை தான் படியளப்பான். ஆனா எங்க ஆயுசுக்குமே படியளக்கிற எங்க பகவானு. தலைவா, யாரு வேலை எடுத்தாலும் அது ஆட்டம். நீங்க வேலை எடுத்தீங்கன்னா உங்க எதிரிங்க புடிச்சிருவாங்க ஓட்டம். தங்கவேலு, பழனிவேலு, வடிவேலு, முத்துவேலு, வீரவேலுன்னு சிங்காரவேலுன்னு எத்தனை வேலு வேணா இருக்கலாம். ஆனா நீங்க தான் எங்களுக்கு எப்பவுமே ராஜவேலு. போதுண்டா போதும். பூவை தூவி என்ன புகழ்ந்து பேசி புல்லரிக்க வச்சது போதுண்டா. ஏற்கனவே நீங்க வேற ஏன்டா என்ன எச்சா ஏத்தி வர்றீங்க? தலைவா, அப்படி என்ன அந்த கைபேசியில் இருக்குது? டேய், இந்த கைபேசியில தான்டா நான் கைப்பிடிச்சு வாழ போற தேவதையோட கண் இருக்கு. அத சுத்தி கண்கொள்ளா காட்சியா அவன் முகம் நிறைஞ்சிருக்குடா. இதய வடிவில அவ இதழ் இருக்கு. அதுக்குள்ள இனிக்க இனிக்க பேச அவ குரல் இருக்கு. இதுக்கு மேல என் வருங்கால பொண்டாட்டிய உங்க முன்னாடி வர்ணிச்சு பேச எனக்கு வெக்கமா இருக்குடா. தலைவா, உங்களுக்கு வெக்கமா இருக்கா? டேய், பொம்பளை விஷயத்தில் இல்லடா, ஆனா மத்தபடி இருக்கு. யார் தலைவா அந்த அண்ணி? டேய், அவன் அண்ணி இல்லடா, அன்னபூரணி. அல்ல அல்ல குறையாத அழகு நிறைஞ்ச அன்னபூரணிடா. ஒவ்வொருத்தனும் ஒண்ணுல பிரியமா இருப்பான். ஆனா நீங்க, டேய், நான் பொம்பளை பிரியண்டா. எப்பவுமே லேபாயா இருக்கிறவன் தான்டா பிரஸ் பாயாவே இருக்க முடியும். தலைவா, இந்த பிரஸ் பாய்க்கு ஏத்த பிகரு யார் தலைவா? மீனா, முடிச்சு கருப்பணம் பொண்ணு. நாளைக்கு நேர்ல பார்க்க போகுது என் கண்ணு. அந்த முடிச்சு கருப்ப ஒரு மோசமான ஆளு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தலைவா. ஆமாடா, பேரழகிய பத்த மோசமானவன்டா அவன்.
தலைவா அவன் ரொம்ப வில்லங்கமான ஆள் தலைவா. அவன் ஒரு விண்மீனை பெத்தவன்டா. அந்த விதி உங்க தலைக்கு மேல ஏறி நிக்குது. அந்த தலையெழுத்தை எழுதுனா பாருங்க, அவனாலேயே மாத்த முடியாது தலைவா. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கே ரெடி ஆயிட்டுண்டா தலைவா. உங்களுக்கு ஏன் இந்த அவசரம்? காலம் எப்படி இருக்கு? நீங்க என்னடா பேசுறீங்க? காடு தோட்டம் கிடக்குது, பேங்க்ல பணம் கிடைக்குது, ஆனா கட்டில்ல படுக்க ஒரு கண்ணி கிடைக்குதா? ஏண்டா என்னைக்கு பொம்பளைய வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாளுகளோ மக்காளி அன்னைக்கு ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லடா. 40 கோடி சொத்து இருக்குதுங்கிறானுங்க. என்னடா கல்யாணம் ஆகலின்னு கேட்டா 40 வயசு ஆயிடுச்சுங்கிறானுங்க. ஏய், நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து கட்டினது அந்த காலம். குழந்தை குட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு கிடைச்சா போதுன்னு ஏங்கிறது இந்த காலம்டா. அப்பெல்லாம் கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புரசன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படியா? கண்ணில கண்டவனெல்லாம் கனவன், பிடிச்சுக்கிட்டவனெல்லாம் புரசன்னு சொல்றாடுகளா? டேய், பூமியோட பருவநிலை மாறி போச்சுடா. நமக்கு பொண்ணு கிடைச்சா போதும். அவங்க அப்ப முடிச்சு கற்பனா இருந்தா என்ன, முடிச்ச போராட கற்பனா இருந்தா எனக்கு என்னடா? உண்மைதான் தலைவா, உண்மைதான். அப்பெல்லாம் புருஷன்தான் பொண்டாட்டிய வாடி போடியுமா. ஆனா பொம்பளைகளோ வாங்க போங்கம்மாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆம்பளைகளோ பொம்பளைகளை வாடாங்கிறா போடாங்கிறா. ஆனா ஆம்பளைகளோ வாங்க போங்கிறா. டேய், ஓடின்னு சொன்னா அவ போயிடுவாடா. அதனாலதான் எவனுமே இப்ப பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடுறதில்ல. பொம்பளைக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகி போச்சுடா. நம்ம ஊர்லயே பாரு, 40 வயசு ஆகியும் எத்தனை முரட்டு சிங்கிள் பசங்க இருக்கிறானுன்னு. அவன்லாம் எப்ப எந்த வீட்டுல இளவுலும் எவன் பொண்டாட்டிய தூக்கலான்னு தூங்காம இருக்கிறானுடா. பொத்திட்டு வாங்கடா. டே அன்னைகளா, வயசு 33 ஆகி போச்சுடா. அண்ணே பாடல் நிக்கிறேன்டா. டே பார்த்து செய்யுங்கடா. அன்னைகளா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கடா. டே ஏண்டா பண்ணாட, வாழ்க்கையே ஒரே போர் அடிக்குதுடா. நம்ம வேலைய நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் நல்ல வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆளை பிடிக்கணும்டா. ஆமாடா மாப்பிள, இதெல்லாம் செய்யறதுக்கு எலுமெண்ட்ட சொல்லி ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டாம். அடையாண்டா, அவன் மிஷின் கண்டுபிடிச்சா அந்த மிஷினையும் நம்ம தான் ஓட்டணும். ஏண்டா அணிலு ஓடுறா குரடா, எங்கடா ஓனையாக? நான் எங்கடா ஓறேன்? சார், உள்ள யாராவது இருக்கீங்களா? ஏய் அணிலு, வெளியே ஏதோ பொம்பளை வயசு கேக்குதுடா, போய் யாருன்னு பார்த்துட்டு வாடா. ஏடா குருட்னாய, நீ போய் பார்க்க மாட்டியா? எனக்கு ஒரே சலுப்பா இருக்குதுடா, நீயே போய் பாரு. யாரம்மா இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது? நாங்க உள்ளதான் இருக்கோம், நீ உள்ள வா. கண்ணுக்குள்ளூரு நிலவா இது ஒரு கனவா, கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா,
சார் வணக்கங்க சார். வணக்கம் வணக்கம். ஆமா, தலாவட்டியில் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. சார் நானே சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த தலாவட்டியில் என்ன எப்பங்க சார் பார்த்துருப்பீங்க? தானே பார்த்தேன். ஆமா, யாரு சார்? அதுவா, நான் ஒரு சேல்ஸ்மேன். அதுவும் என்கிட்ட கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏதாவது கேட்குறீங்களா? ஐட்டமா? ஆமாம். எங்க அப்பா நானு இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறேன். எலுமண்ட சொல்லி சளிச்சு போச்சு எனக்கு ஒரு ஐட்டத்தை கொண்டாங்கடான்னு. ஆனா இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்குது. மாப்பிள பார்க்கலாமா? இருடா, நம்ம சதீசன மாதிரி இந்த வர வரக்கற. பொறுமையாரு, இந்த பக்கம் வா. டேய், நான் கூட என்னமோ நினைச்சாங்கடா நீங்க பேசும்போது. ஆனா இங்க வந்து பார்த்தா செஞ்சு புட்டிங்கடா ரெண்டு பேரும். பரவாயில்ல பரவாயில்ல, தேறிறீங்க. பொறுமையாரு. என்ன ரேட்டு எவ்வளவு எல்லாம் கேட்க வேண்டாமா? ஆமா, உங்ககிட்ட எல்லா ஐட்டம் இருக்கா? உள்ளூர் ஐட்டம் மட்டும் தான் இருக்கா? வெளியூர் ஐட்டம் இருக்கா? ஆட, எங்க மாநிலம் எல்லா வெளியூர்லயும் போயிட்டு வருது. வரும் போகும் போகும் வரும். இதுதான். ஏன் மாப்பிள போகும் வருமாமாடா? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இங்க பாருயா, நான் இன்னொரு விஷயம் நல்லா சொல்றது கேளு. வெளியூருக்கு போனா அந்த ரேட்டு கம்மி, உள்ளூர்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம். எப்படி உங்களுக்கு சௌரியப்பட்டு வரும் சொல்லுங்க? அந்த ஐட்டம் தான் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். சரி, உள்ளூர் ஐட்டமே கொடு. அப்படியா? எங்களோட பிரான்ச் எதுவும் எங்க இருக்குன்னு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களாடா ரெண்டு பேரும்? ஏன்னா மரமண்டையோட நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆமா, முட்டை உள்ளூர் ஐட்டம் ஒரு ரேட்டு இல்ல வெளியூர் ஐட்டம் ஒரு ரேட்டா? ஆமா ஆமா. அதுவும் இல்லாம எங்க ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? சகிலா எக்ஸ்போர்ட் கம்பெனி கேரளாவுல இருக்கு. ஓகேவா? மாப்பிள எப்படியாவது அந்த சைலா கம்பெனியில சேர்த்து விட்டுறா. அது ஒண்ணு நம்ம பஞ்சாப் போற மாதிரி கம்பெனி கிடையாது. போனோனே வரதுக்கு அந்த கம்பெனிக்குள்ள ஒரு தடவை நுழைச்சிட்டா வெளியே வரவே முடியாது. உள்ள நுழைஞ்சாதான் தெரியும், வெளியில வர்றாது. அது முதல் தெரிஞ்சுக்கோ. நீ ஏதோ பொம்பளையா இருக்கிறதுனால இங்க சுத்திட்டு இருக்கிற. நீனா இந்த பக்கம் வந்திருப்பியா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணுமா வேணாமா? போட்டா காமிக்கிட்டா வேற ஏதாவது காமிக்கிட்டா? சரி, போட்டாவே அட வேணா, பொருளாவே கொடு. பொருளாவே கொடுக்கட்டா? சரிடா, இந்த காமிச்சிருக்கா. இந்தாங்கடா. ஆமா, புர்றா நட்ட. இதுதான் எங்க கம்பெனியோட சகிலா ஐட்டம்ஸ். ஐட்டம் ஐட்டம் சொல்லிட்டு இருந்தியா? ஆனா ஆமாயா, ஏதோ பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஐட்டம் ஐட்டம் சொல்றியே, ஏதோ தேருமேனு பார்த்தேன். சோப்பாமா சோப்பு. யோ போமாவா வெளியா? போமாவனே. ஆமா, இவ்வளோ தூரம் ஐட்டம் கேட்க தெரியுதுல்ல. ஒழுங்கு மரியாதை இந்த சோப்பு டப்பா வாங்கிட்டு காசை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த முகரைக்கு வர ஐட்டம் கேட்குறா. ஐட்டம் என்னடா இந்த பேச்சு பேசுறா? ஆமா, எங்களுக்கு சோப்பு வேண்டாம். சதீஷ் ஆத்துல குளிக்கும்போது அழுக்கு தனியா வருதாமா, அதனால அவளுக்கு நல்ல வாசனை வர மாதிரி ஒரு சோப்பு கொடு. அவரை வேணா கூட்டிட்டு வரேன், நல்லா குளிக்க வச்சே காட்டிரு. யோ, அந்த சதீஷ் யாருன்னு கொண்டு வந்து மேல காமி, உள்ளேயோ கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கொண்டு வந்து வச்சுட்டு போய் மைக்கு பக்கத்தானே உட்காந்து கொட்டை அடிச்சுட்டு. சரி சரி, யோ இந்த ஐட்டம்ஸ் எடுத்து இதுல போடியா. வாங்க இங்க பாரியா, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. சோப்புல வச்செல்லாம் உன்னால குளிக்க வைக்க முடியாது. ஆசிட் வேணா இருக்க, குளிக்க வைக்கட்டுமா? பண்ணாட, இவனை ஏதாவது வேற வழியில தான் டீல் பண்ணும். இப்ப சோப்பு வாங்கிட்டு இவளை அமுச்சு விடுறா ஃபர்ஸ்ட். ஏமா சோப்பு கோடா? வேற சோப்புலாம் இல்ல, சோப்பு டப்பா தாண்டா நீங்க கொடுத்தீங்க. அதனால சோப்பு டப்பாவே வச்சுக்கோங்க. சரி, அப்ப காசு எடுத்து கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். தருவாங்க, வாங்கிட்டு போலாம். என்னது? டேய், இந்த சோப்பு டப்பாவுக்கு காசு கேட்டேன், அதை முதல்ல கூட சேர்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன்.